الحمد لله الذي خلق السماوات والأرض الذي سبحت الأفلاك والأفلاك سبح له ما في السماوات وما في الأرض الذي هدانا إلى الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله حمدا كثيرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده وعلى آله وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ورعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أن فيكم رسول الله وقال الله تعالى أيضا أم لم يعرفوا رسولهم وهم له منكرون صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم ما من شيء إلا ويعلم أني نبي صدق نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم கருகற்கரை முஸ்லிம் ஜமாஅத் மற்றும் ஜமாஅத்துல் உலமா மற்றும் இளங்கரை இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தினர் இணைந்து நடத்துகிற மாபெரும் மீலாது விழா சிறப்பு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இலங்கைக்கும் மரியாதைக்குரிய நகரத்தவர்களே மற்றும் சிறப்பான இந்த மீலாது விழா நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற சங்கைமிக்க உலமாக்களே நிர்வாக பெருமக்களே, குறிப்பாக இப்பள்ளியினுடைய நிர்வாக பெரியவர்களே, இப்பள்ளியினுடைய இமாம் மதரசாவுடையவர்களே, எனக்கு முன்னால் மிகச்சிறந்த கருத்துக்களை உங்களிடத்தில் அழுத்தமாக ஆணித்தரமாக பதிவு செய்து அமர்ந்திருக்கிற தங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கிறவர்களே மற்றும் இப்பகுதிகளுடைய குறிப்பாக நமது ஊரினுடைய மண்ணின் மைந்தர்களான உறவாக மக்களே, வருகை தந்திருக்கிற பெரியவர்களே, ஜமானர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமிகளே, ஆரம்பமாக எனது சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இடைவெளியில் தேநீர் தருவதற்கு முன்னால் எவ்வளவு தூரம் நீங்கள் அமைதியுடன் சொல்லப்படுகிற செய்திகளை ரொம்ப உற்று நோக்கி கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அதே போல நிகழ்ச்சி நிறைவு வரை சொல்லப்படுகிற செய்திகளை நீங்கள் அமைதியோடும் கவனத்தோடும்
நீங்கள் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், சுமார் ஒரு 30 உலமாக்களுக்கு மேல் இருக்கிற ஒரு ஊர் நமது ஊர். நிறைய உலமாக்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஊர் தந்த மாணிக்கங்கள் அவர்கள், சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகள், ஒளி சென்றும் நட்சத்திரங்கள், அவர்களை எல்லாம் தந்திருக்கிற உங்களுக்கு மார்க்க விழிப்புணர்வை தர வேண்டும் என்று உலமாக்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உலமாக்களின் வழிகாட்டுதல்களில் நடைபெறுகிற இளைஞர்களும் நிர்வாக பெருமக்களும் உலமாக்களின் தலைமையில் நின்று கட்டுப்போக்குடன் செயல்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்வாக சிறப்பான இந்த மீலாது விழா, இது உண்மையில் நடத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து எனக்கு முன்னால் பேசிய அந்தஸ்தர்கள் உங்களுக்கு மிக தெளிவாக முன்வைத்தார்கள். மீலாது விழாக்கள் எதற்கு நடத்தப்படுகிறது அது முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, வரலாற்றை நாம் தெரிய கட்டாய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், அது துன்யாவுக்கும் நமக்கு பயன்படும், கபரிலேயும் நமக்கு பயன்படும், நாளை மறுமையிலேயும் நமக்கு பயன்படும். கபரில் அல்லாஹ் தஆலா ஒரு 3 கேள்வி அல்லாஹ் கேட்பான். கபரில் மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக. அவருக்கு போனவர்கள் 3 கேள்வி இருக்குது. அந்த 3 கேள்விக்கு கண்டிப்பாக நாம பதில் சொல்லியாகும். மலக்குமார்கள் இந்த 3 கேள்வி கேட்பாங்க. மன் ரப்புக, ரப்பு யார்? மா தீனுக, உன்னுடைய தீன் என்ன? ஒமன் நபியுக, உன்னுடைய நபி யார்? இந்த 3 கேள்வியை அவர்கள் கேட்கப்படும். ஆனால் முந்தைய 2 கேள்விக்கு பதில ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா 3வது கேள்விக்கு பதில் ஒரு வார்த்தையில சொன்னா அல்லாஹ் ஏற்க மாட்டான். மற்றப்புக்க உன் ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடலாம். மா தீனுக்க, உன் தீன் என்ன? என்னுடைய தீன் இஸ்லாம். முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்ற கேள்வி, என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லிட்டா அல்லாஹ் அதோட முடிக்க மாட்டான். அடுத்த கேள்வி கேட்க சொல்லுவான். மா குன்த தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், நீ சொல்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்தான் பாருன்னு அல்லாஹ் கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உருவத்தை அல்லாஹ் காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உருவத்தை அல்லாஹ் காட்டி, நீ சொல்ற நபி இவரா? இவராக இருந்தால் இவரை பற்றி உன் அகீதா என்ன, உன் கொள்கை என்ன, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, இவரை பற்றி உனக்கு என்னவெல்லாம் தெரியும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு தப்ப முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா யார் அந்த நபி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வரலாறு பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம கபூர்ல சொல்லியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் என்ன கொள்கையில் இருந்தோம்ங்கிறத கபூர்ல நிரூபிச்சாங்க. ரப்பு யாருன்னு கேட்டா எல்லாருமே வந்துருவாங்க. யூதனும் அல்லாஹ்னு சொல்லுவான், நஸ்ரானியும் அல்லாஹ்னு சொல்லுவான், காபிர்களும் முஸ்லிம்களும் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அபூஜஹல்கிட்ட கேட்டா கூட அல்லாஹ்னு சொல்லுவான். மக்காவுடைய காபிர்கள் பல பேர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கிறது யார் சொல்லலை? பூமியை படைச்சது யாரு? அவர்கள்ட்ட கேளுங்க நபியே, அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ஏன் இதெல்லாம் வணங்குறீங்க? சுபாவம் இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு இவைகள் எல்லாம் பழித்து பேசும் அப்படின்னா அன்றைய மக்காவினுடைய புகார்கள் காத்துக்கிட்டு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டவங்களை யூதர்களும் வருவாங்க, அபூலகம் வருவான், எல்லாருக்கும் வருவான். ஆனா உண்மையான முஸ்லிம் தப்பிக்கிறது யாருன்னா ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறப்ப சரியா சொல்லிட்டாங்க தப்பிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு கொள்கை என்ன, நபியை பத்தி நீ என்ன பேசிட்டு இருந்த, அல்லாஹ் அப்படிதான் கேட்பான்.
மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல். புகாரி ஷரீஃப்ல இந்த வார்த்தை 6 இடத்துல வருது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஆடல வருது. மன்றப்புக்க உமாதீனுக்க ஓநபியுக்க. ஆனா மீதி உள்ள இடத்துல போறாவும் இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு அபிப்பிராயம் என்ன, இவரை பத்தி நீ என்ன பேசிட்டு இருந்த, இவரை பத்தி உன் கொள்கை என்ன, இவரை பத்தி நீ சொன்ன சாட்சி என்ன, ஷஹாதத் என்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத நாம படிக்கணும், தெரியணும், வாசிக்கணும். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் கேட்பான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரியாதனாலதான் பிரச்சனையே. வாழமும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ரசூல் யாருன்னு தெரிய வேண்டாமா, ரசூல் யாரு நீ தெரிய வேண்டாமா, உனக்கு அனுப்பப்பட்ட நபி இல்லையா? ஆனால் உலகத்தில் ரசூலுல்லாஹ் யாருன்னு எல்லாருமே ஆய்வு செய்யறாங்க. கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்துல மற்ற எல்லாமே ரசூலுல்லாஹ்வை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உலகத்துல முழுசா ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசிக்கிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, படிச்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, கேட்டுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, எழுதிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க படிக்க அது கடல், அது ஊறிக்கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தெரிவதற்கு இன்னும் இருக்கிறது. எல்லா காலகட்டத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரத்திற்குல இந்த நூற்றாண்டுல படிச்சாலும் இந்த நூற்றாண்டுக்கு உண்டான செய்திகளை வச்சிருக்கோம், அடுத்த நூற்றாண்டுல படிச்சாலும் அடுத்த நூற்றாண்டுடைய செய்தியை வச்சிருக்கோம். அறிவியல் எந்த உச்சத்தை தொட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதுக்கான அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில. அதனால கடந்த நூற்றாண்டோடு நபியினுடைய வாழ்க்கை முடியாது, அப்படியே அந்த வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமாக நான் இங்கே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான செய்தி, எனக்கு சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் ஒளியில் குழந்தைகளை வளர்ப்பதும் சமுதாயத்திற்கு பயனுள்ள எதிர்கால தலைமுறையினர்களான இளைஞர்களை உருவாக்குவது எப்படி, இளைஞர்களை வழிநடத்துவது எப்படி, குழந்தைகளை உருவாக்குவது எப்படி, இந்த 2 மிக முக்கியமான தலைப்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதலின் ஒளியில் வாழ்வின் நெறியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைய உலமாக்கள் இருக்கிற சபை அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் உலமாக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிற செய்திகள் ஒவ்வொரு ஆளும் சமூகத்தினுடைய மிகச்சிறந்த ஊடகம். இந்த சமுதாயத்தில் ஊடகத்தில் பலமில்லை என்று யார் சொன்னதே? ஒரு அடுத்த நிமிடத்தில் ஒவ்வொரு வார ஜும்மாவினுடைய மேடைகளின் வழியாக, அந்த ஊடகத்தினுடைய வழியாக உலகம் முழுக்க செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற மிக பிரமாண்டமான சக்தியை பெற்றிருக்கிற உலமா சமூகத்திற்கும் இந்த செய்தி போய் சேரும் என்று சொன்னால் மிக முக்கியமாக அது பெரிய சந்தோஷத்திற்குரிய எதிர்காலத்தில் வரவேற்பதற்கும் நல்ல மாற்றத்திற்குமான அடிப்படைக்கு அது காரணமாக அமையும். எனவே கண்ணியமிக்க முன்னேற்றங்களே, இங்கே சொல்லப்படுகிற செய்திகள் குழந்தைகள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். ஒரு குழந்தை முதல்ல உருவாக்குறதுங்கிறது எங்கிருந்து உருவாக்கப்படுது, ஒரு குழந்தைய வளர்க்கிறதுங்கிறது தோற்கிறது எங்கிருந்து தோற்றமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான அடிப்படை முதல் விஷயம் இதுதான். நல்ல தெரிஞ்சுக்கங்க, ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கணும் சொல்லி சொன்னா அதனுடைய முதல் விஷயம் என்ன தெரியுமா? நல்ல சாலிஹான மனைவியை தேர்ந்தெடு. முதல் விஷயமே அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நல்ல சந்ததிகள் உருவாக்கப்படுவதற்கு சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு காட்டி தந்த முதல் அடிப்படை அதுதான். திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? நிக்காஹினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நிக்காஹ்ல உட்கார்ந்து இருக்கிற மணமகன்கிட்ட நீங்க கேளுங்க, உன் நிய்யத் என்னன்னு கேளுங்க. திருமணத்துல நிய்யத் இல்லாம உட்காரக்கூடாது. திருமணத்திற்கு 4 நிய்யத் இருக்குது, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. 4 நிய்யத் என்ன? முதல்ல திருமண நிக்காஹ் மேடையில உட்கார்றப்போ முதல்ல யா அல்லாஹ் என் பார்வையை ஹராமிலிருந்து பாதுகாப்பேன், 2வது கற்பொழுக்கத்தோடு வாழ்வேன், 3வது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வேன், 4வது சஜதா செய்கிற சந்ததியை இந்த உலகத்தில் நான் உருவாக்குகிறேன். நிக்காஹுடைய நோக்கமே அதுதான். மண் தசப்பட்ட இம்ராத்தன் உலகம் தசப்பட்டா இல்லா அல்யவும் மகத்தரா உயர்த்தி நபரைய உயர்த்தில
கலிமா பாரக்கல்லாஹு ஃபீஹா பாரக்கல் ஹாஃபிஸ் எல்லாரும் சொன்னாங்க. இந்த நிய்யத்தோடு யார் நிக்காஹ் மேடையில உட்கார்றீங்களோ அல்லாஹ் இந்த கணவனுக்கு அந்த மனைவிட்ட பரக்கத் செய்வான், அந்த மனைவிக்கு இந்த கணவனுக்கு அல்லாஹ் பரக்கத். நிக்காஹ் அந்த நிய்யத் இருக்கு, அந்த நிய்யத்தோட நம்ம உட்கார்றதில்லை. அந்த நிய்யத்தோட உட்கார்ந்தா எல்லாமே கிடைக்கும். திருமண வாழ்க்கையின் மூலமாக எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் வாழ்க்கையினுடைய பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்ததா இருக்குது. ஒரு ஆண்டு வந்து அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, குடும்பத்துல ஒரே சண்டையா இருக்குது, என்ன செய்யறது? அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்க மனைவியோடு சேர்த்து சாப்பிடுங்க சரியாயிடும். குடும்பத்துல கணவன் மனைவி சண்டையா இருக்குன்னா மனைவியோடு சேர்த்து சாப்பிடுறீங்க. ரசூலுல்லாஹி கேட்டப்பட்ட அதுதான் சொன்னாங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொர்க்கத்துல உட்கார வச்சு இப்படிதான் சொன்னா, புஷ்பன் அந்த உதவி சொன்னா நீங்க உங்க மனைவி சொர்க்கத்துல தங்குங்க, உங்களா ரகதா ஐசியமா 2 பேரும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை இல்லையா? சின்ன விஷயம் தான் குடும்பத்திற்கு, ஆனா பெரிய பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு வேண்டும். நான் குடும்ப வாழ்க்கையினுடைய ஆணி வேறுகிறது நான் பேச விரும்புகிறேன். ஒரு தண்டனை உருவாகிறது, ஒரு பிள்ளை நல்ல முறையில வளர்றது, ஒரு இளைஞர் நல்லவனாக வந்திருக்கிறது. இதுவெல்லாம் அப்போது தப்பு முடிவுபட்ட விஷயம் கிடையாது. அவர்கள் உருவாக்கப்படுவது எங்கே அவர்கள் தூங்குகிறார்களோ, எங்கே அவர்கள் உதயமாகிறார்களோ அங்கே அங்கே எங்கே முதல்கள் அங்கிருந்து முதல்ல அந்த குழந்தை ஜனிக்கிற நேரத்திற்கு முன்னால அந்த குழந்தை வருவதற்கு காரணமா இருக்கிற சாலிகான மனைவியை தேர்ந்தெடுக்கிறது முதல்ல ஒரு நல்ல சந்ததிக்கான முதல் கடமை எழுதுறாங்க. அதுதான் சொன்னாங்க. ஹஜ்ஜில உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜ்ஜில சிறந்த இடம் எது? தவாப் செய்யற இடம். உலகத்திலேயே சிறந்த இடம் அதுதான். அந்த தவாப் செய்யற இடத்துல மட்டுமே 15 இடத்துக்கு துவா கபூலாக இடம். இடத்துல மட்டுமே 15 இருக்குது. மகாம் இப்ராஹிம் இருக்குது, அந்த இருக்குது, முல்தசம் இருக்குது, 15 இடம் இருக்குது. இது எல்லாமே அதை சுற்றி இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த இடத்திலே சிறந்த இடம் தெரியுமா? காபாவுடைய 4 மூலையில நீங்க பார்ப்பீங்க. அதுல ஒரு மூலை ருக்குனை யமானி, இன்னொரு மூலை ஹஜ்ருல். இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா தவாஃப இங்க முடிப்பாங்க ஹஜ்ருல். இந்த இடம் இருக்கு பாருங்க, ருக்குனை யமானிக்கு ஹஜ்ருல் உள்ள இடம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேர் அடிச்சு போயிருப்பீங்க, உட்கார்ந்து போயிருப்பீங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. அந்த இடங்கள் தான் ரொம்ப பாக்கியமான இடங்கள். இந்த இடத்துல இருந்து தவாஃப் செய்யும் போது என்ன வேணாலும் ஓடிக்கலாம், எப்படி ஓடலாம், குர்ஆன் ஓடலாம், திக்ர் செய்யலாம், ஸலவாத் ஓடலாம், எல்லாமே துஆ ஓடலாம். ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லா பாக்கிகளும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒன்னே ஒன்றுதான் ஓடுவாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா அந்த இடம் ஒரு முக்கியமான இடம்னா, சுமார் 70 நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடம். அந்த இடம் 70,000 மடங்குகள் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். எதுக்குன்னா உங்க துவாவுக்கு ஆமீன் சொல்றது. என் துவாவுக்கு ஒரு மடங்கு ஆமீன் சொன்னா எவ்வளவு பாய்க்கும்? 70,000 மடங்குகளை கொண்டு வந்து அந்த நிறுத்திருந்தாங்க சொன்னா எதுக்கு? நாம ஒரு துவாவுக்கு ஆமீன் சொல்றதுக்கு மட்டும். ஆனா அடுத்த காலத்துக்காக ஒரே துவா மட்டும் தான் நீங்க ஓதலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். 70,000 மலக்குகளினுடைய ஆமீனை பெறுவதற்காக கேட்கப்படுகிற துவா. எல்லாரும் தொழுகைக்கு வந்தாலும் பருவ தொழுகைக்கு அங்கே அந்த பக்கமாக உட்காருவாங்க. 4 பக்கத்துல எந்த மூலையில வேணாலும் உட்கார்ந்து தொழுகலாம். 4 காபாதான், காபாவை இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இந்த பக்கம் தான் உட்காருவாங்க. இந்த பக்கம் ஏன்னா இந்த பக்கம் இருந்தா தான் 3 மஸ்ஜிதுகள் முன்னோக்கிறது கிடைக்கும். காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, பைத்துல் முகத்தஸ் 3மே கிடைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து. அதனால எல்லாருக்கும் பெரும்பாலும் அந்த பக்கத்துல இப்படி முன்னோக்கி தான் எல்லாருக்கும் உட்காருவாங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான இடத்துல எல்லா கேட்டுக்கொள்ள ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் துன்யாவை எனக்கு ஹஸனத்தை நன்மையை கூட, ஆখিরাத்துல நன்மையை கூட, நரகத்துல வந்து பாதுகாக்கிறது. இதுதான் இந்த துஆவுடைய ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, துன்யால நன்மையை கூட ஹஸனத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய தலைவர் சொல்கிறார், துன்யால எனக்கு சாலிஹான மனைவியை கொடுக்கிறது. ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குறதுக்காக கேட்கப்படுகிற ஒரு சாலிஹான ஒரு பெண்ணு, அதுக்காக எங்க கேட்க சொல்றாங்க? உலகத்தினுடைய ஆக முக்கியமான இடத்துல நின்று நீ ஏதாவது மிகச்சிறந்த துவா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல சாலிஹான மனைவியை கேளுங்க. ஏன்னா அவ கிடைச்சாங்க ஒரு நல்ல சந்ததி உலக. அங்க கோட்டை வச்சுட்டோம்னா
நரகம் அங்கு கிடையாது, துணியாவே நரகம். இதை சரியா செஞ்சிட்டோம்னா துணியாவே சொர்க்கம் தான். ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புட முதல் இடம் மனைவிக்கு தான், தாய்க்கு. அதுல யாரும் இங்க குர்ஆனுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. கணவன் பெரிய அவுளியாவா இருக்கட்டும், கணவன் பெரிய ஆலிமா இருக்கட்டும், அல்லாமாவா இருக்கட்டும், ஐமாவா இருக்கட்டும், மனைவி எப்படி இருக்கிறார்? மனைவிதான் ஒரு குழந்தை வளர்ப்பினுடைய முதல் அச்சாணி, முதல் ஆணிகள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தை எல்லாம் அவங்க குழந்தைகிட்டு இருந்தான் இல்லையா? வரலாறு நம்ம படிக்க வரலாறு. பிறக்கிற எல்லா பிள்ளையும் குழந்தைகிட்டு இருந்தான். அந்த காலகட்டத்தில் ஒரு 2 குழந்தை வேறு இடத்துல பிறக்குது. எகிப்துல 2 தாய்மார்களும் பச்சை குழந்தையை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய அவங்களுக்கு தெரியாம பாதுகாக்க வேண்டும் செய்யறதை அப்படின்னு அம்மாட்ட செஞ்சுறாங்க, நல்லதாக துவா செய்யறாங்க. அல்லாஹ் பிள்ளைக்கு மூசான் பேர் 2 பேரையும் பிள்ளைக்கு மூசான் பேர் வச்சுட்டு நான் என்ன சொல்றதோ அதை செய்யணும். உங்க பிள்ளைய பாதுகாப்பா இருக்கும். நிறைய குழந்தைகளை 2000கணக்கான பிள்ளைய அவன் குழந்தைகிட்டாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு அல்லாஹ் சொன்னா, உன் பிள்ளைய ஒரு அந்த தாய்க்கு மூசான் பேர் வச்சாங்க, உன் பிள்ளைய சொல்லி நைல் நதியில போகும். இன்னொரு தாய்க்கு சொன்னா உன் பிள்ளைக்கு மூசான் பேர் வச்சியா, ஒரு காட்டுல உள்ள ஒரு புகைக்குள்ள போய் வச்சுட்டு வந்து உன் பிள்ளைய. மிருகங்கள் காட்டு விலங்குகள் இருக்கிற பகுதியில ஆபத்தான 2 குழந்தையும் ஆபத்தான இடத்துல அல்லா வச்சு சொல்றான். ஒண்ணு நைல் நதியில போட சொல்றான், இன்னொன்று ஆபத்தான புகைக்குள்ள சொல்றான். 2 தாய்மார்கள் ஈமான் பக்தி உள்ள தாய்மார்கள் 2 பேருமே அவங்க வச்சுட்டாங்க. 2 குழந்தைக்கு எப்படி வளர்ந்து தெரியுமா? உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியில போடப்பட்டு அது ஃபிரௌன் கைக்கே போய் மாட்டுது. அந்த குழந்தை ஃபிரௌன் எடுத்து வளர்க்கணும். ஃபிரௌன் எடுத்து வளர்த்தான் இல்லையா? எல்லா பிள்ளையும் குழந்தைஞ்சவன் இந்த குழந்தை அவன் கையிலேயே கிடைக்குது. கையில கிடைச்சவன உட்கார்ந்து அவன் பூர்வ தாய்மையிலே வளர்த்து ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா சொன்னாங்க, இந்த பிள்ளைய பார்க்கறது சந்தோஷமா இருக்குது, ஏன் நம்மளே வளர்க்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னவங்க. அப்படியா அத்தா எப்பா நான் வளர்த்து நம்மளே வளர்த்துட்டான். எல்லா பிள்ளையும் குழந்தைட்டு இருக்கிறவன் இந்த அம்மா சொன்னவரை தவிர்த்தான். எப்படி? அதுதான் பெண்ணுடைய வார்த்தைக்கு இருக்கிற வலிமை இருக்கிறான். அந்த ஆயுதத்தில் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு இருக்கிற வலிமை இருக்கு. குழந்தைய ஃபிரௌன் எடுத்து வளர்க்கிறான். இன்னொரு குழந்தை மூசா, அது யார் வளர்க்கிறாங்க? அல்லாஹ் சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீல் நீங்க அந்த மூசாவை வளர்ங்க. உலகத்துல ஆக மோசமான ஒரு மூசா வளர்க்கப்படுது. ஆக பரிசுத்தமான ஜிப்ரீல் இன்னொரு மூசா. 2 பிள்ளைய 2 பேர் எடுத்து வளர்க்கிறாங்க. எப்படி வளர்த்திருக்கணும் அந்த பிள்ளைங்க? ஜிப்ரீல் ஒரு பிள்ளைய வளர்த்தா எப்படி வளர்த்திருக்கணும்? எப்படி வளர்த்திருக்கணும் அந்த பிள்ளை? ஃபிரௌன் மூசாவை வளர்த்தா எப்படி வளர்த்திருக்கணும் அந்த பிள்ளை? ஒரு அரபு கவிஞர் சொன்னார், உம்மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீல் காஃபிரா உம்மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌன் குஃபிரா. ஜிப்ரீல் வளர்த்த மூசா காஃபிராய், ஃபிரௌன் வளர்த்த மூசா நபி ஆயிட்டார். ஜிப்ரீல் வளர்த்த மூசா காஃபிராய். சாமியே குர்ஆன்ல நீங்க ஒரு வரலாறு படிப்பீங்க. அதெல்லாம் சாமியை நல்லா சொல்லலாம். அந்த சாமியைங்கிறவனை வளர்த்தது யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆக்கப்பூர்வமான 2 லட்சம் பேரை ஒரே நாள்ல காப்பிறாங்க. 2 லட்சம் பேரை ஒரே நாள்ல வலிக்கிறான் சாமியைங்கிறவன். ஆனால் இன்னொரு மூசா ஃபிரௌனுடைய தர்பார்ல, ஃபிரௌனுடைய மடியில, ஃபிரௌனுடைய வளர்ப்புல ஆனால் நல்லபடியா வளர்ந்துட்டாரு. என்ன காரணம் எழுதுறாங்க தெரியுமா இந்த ஆயத்தில? என்னதான் தந்தை மிகச்சிறந்தவராக இருந்தாலும் இவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அங்கே அந்த மூசாவுக்கு ஒரு சாலிமான தாயினுடைய வளர்ப்பு கிடைக்கிறது. இங்க என்னதான் ஃபிரௌனை தந்தையினுடைய இடத்துல இருந்து வளர்த்தாலும் அங்க ஆசியாங்கிற ஒரு தாயினுடைய வளர்ப்பு மூசாவுக்கு கிடைக்கிறது. ஃபிரௌனுடைய தர்பாரிலேயே இருந்தாலும் கூட ஒரு சாலிமான ஒரு பெண்ணினுடைய வளர்ப்பு அந்த மூசாவுக்கு கிடைச்சதுனால சாலிதானவராக நபியாக மாறிட்டாரு. மறுபுறத்தில் ஜிப்ரீலை எடுத்து வளர்த்திருந்தாலும் கூட ஒரு சாலிமான தாயினுடைய வளர்ப்பு இல்லாததுனால அந்த பிள்ளை சரியாக வளர்க்கப்படவில்லை. அப்ப நான் முதல்ல என்ன ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க விரும்புறேன்னா, இதை நீங்க பயானாக எடுக்க தேவையில்லை, பாடமாக எடுக்கலாம். ஏனென்றால்
நம்ம ஊரினுடைய பல்வேறு விஷயங்களை கவனத்தில் வைத்து தான் ஒரு நல்ல சந்ததிகள் இங்கே உருவாக்கப்படும். இத்தனை உருவாக்கலை தந்த இந்த ஊரிலிருந்து இன்னும் நிறைய நல்ல சந்ததிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான துவக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு சாலிகான சந்ததியை உலகத்தில் நல்ல தலைமுறையை எதிர்காலத்தை இளைஞர்களை உருவாக்குகிறதே முதல் கட்டமாக நல்ல சாலிகான மனைவியை தேர்ந்தெடுப்பது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்னார்கள், நல்ல சந்ததிகள் உருவாக்கப்படுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹ் யஅலமு நஃபிக்கும் அஸ்வாஜக்கும் யஅலமு அஸ்வாஜக்கும் பனீன வஅஃபதா. நல்ல சந்ததிகள் உங்களுக்கு அல்லாஹ் ஜோடியை தந்தால் அந்த ஜோடிகளின் வழியாக நல்ல சந்ததியை கொடுக்கிறான். சந்ததிகளின் வழியாக நல்ல ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்கிறான். ஒரு இஸ்லாமின் மூலமாக முதல் விஷயம் இதுதான், நல்ல சந்ததிகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே கண்ணியமிக்க முஸ்லிம்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிள்ளையினுடைய வளர்ப்புல முதல் விஷயம் இதுதான். இரண்டாவது விஷயம் துஆ. முதல்ல இஃப்தியார். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம பிள்ளைக்கு மகளுக்கு தேர்வு செய்கிற பொழுது ஆக கவனமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். மிகுந்த கவனத்தோடு தேர்வு செய்யப்பட வேண்டும். யாரை தேர்வு செய்கிறோம், எப்படி தேர்வு செய்கிறோம், எப்படிப்பட்ட பாரம்பரியத்தை கொண்டவர், எப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ் செய்து வைக்கிறதுக்கு முன்னால எத்தனையோ பேர் வந்து கேட்டார்கள். அரபுலகத்தினுடைய பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் எத்தனையோ பேர் வந்து கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யோசிக்கிறேன், பார்க்கிறேன், மசோரா செய்கிறேன், முடிவு சொல்லல. அதிகடிக்கமாக ரசூலுல்லாஹ்ட்ட சில பேர் வந்து சொன்னாங்க, நபிகிட்ட நிறைய பேர் பாத்திமாவை கேட்டு பார்த்துட்டாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க கேட்டு பார்த்து ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதிகடிக்கமாக போய் சில பேர் சொல்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு நல்ல சந்ததிகள் உலகத்தில் உருவாகணும்னா அதற்காக நாம் நம்முடைய மகனுக்கு அல்லது மகனுக்கு தேர்வு செய்கிற சம்பந்தத்தை ரொம்ப கவனத்தோடு தேர்வு செய்யும். ரொம்ப கவனத்தோடு தேர்வு. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றது இல்லையா? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் யார்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் அப்படியே மதீனாவுடைய திருவழியாக போகிற பொழுது உள்ள ஒரு தாய் மகளும் பேசிக் கொண்டார்கள். பால் வியாபாரம் செய்கிற தாயும் மகளும். தாய் சொன்னால், மகளே பால் ரொம்ப குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொண்டு சொல்ல. மகள் சொன்னா வேண்டாமா வேண்டாமா அது தப்புன்னு சொல்ல. தாய் மறுபடியும் நிர்பந்தப்படுத்த. மகள் சொன்னால் உமருடைய ஆட்சி நீதமான ஆட்சி மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல. உமர் இதை பார்க்கவா போறாருன்னு கேட்க. மகள் சொன்னால் உமர் பார்க்க மாட்டார், உமருடைய ரப்பு பார்க்கிறான். மகள் சொன்ன உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அந்த வீட்டை அப்படியே அடையாளம் போட்டுட்டு போயிட்டாங்க. போய் அவங்களுடைய மகன்களை போட்டு உட்கார வச்சு கேட்டாங்க, நல்ல சாலிகான ஒரு பெண்ணை நான் பார்த்து வச்சிருக்கிறேன், உங்களை யாருக்காக தெரியும்? நல்ல சாலிகான ஒரு பெண்ணை நான் பார்த்து வச்சிருக்கேன், தக்குவா உள்ள பெண், இறையச்சம் உள்ள பெண், என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அவர் தான் வரணும், உங்களை யாருக்காக தெரியுங்க? கேட்ட உடனே அதற்கு ஆசிரியர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் நிக்காஹ் செஞ்சுக்கிறேன். பாப்பா யாரு, எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன பரம்பரை, பின்னணி என்ன, எதுவும் தேவையில்லை. சாலிகானவங்க நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் நிக்காஹ் செஞ்சுக்கிறேன். அப்படியே கூட்டு போனாங்க. கூட்டு போய் குடிசை கொண்டு கூட்டு போனாங்க. ஒரு ஜனாதிபதி அமீருல் மோமினீன் தன் வீட்டினுடைய மருமகளை ஒரு குடிசையிலிருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன மாணிக்கங்கள் சாக்கடைக்குள் கிடந்தாலும் மாணிக்கங்கள் தான். அதை தேர்வு செய்து எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாலிகான தீனுள்ள குணமுள்ள மாற்றமுள்ள ஒரு பெண், அவருக்கு வசதி இருக்குதா இல்லையா எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தேர்வு செஞ்சு ஆசிரியர்கள் ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த குடிசையை வச்சு நிக்கா நடந்து முடிஞ்சு மருமகளை வீட்டுக்கு கூட வந்துட்டாங்க. அந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தை லைலா. அவங்களுக்கு பிறந்த மகன் தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். சாலிகான மனைவிய நல்ல நாம தேர்ந்தெடுக்கிற பொழுது சாலிகான சந்ததியா தான் நமக்கு தருவோம். உலகத்தில் நம்ம அங்க தப்ப வச்சுதான் வைங்க, அந்த இடத்துல தவற வச்சுதான் வைங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சந்ததிகளை உருவாக்குறதுங்கிறது பிறந்து வளர்ந்து ஆளாகி உருவாகி கொண்டிருக்கிற பொழுது அல்ல. அது துவக்கமாக நாம் அங்கிருந்தே தேர்வு செய்யப்பட வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாராவது திருமண சம்பந்தமா மசோரா கேட்டாங்கன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மசோரா சம்பந்தம் வந்து முடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டா, நீங்க வரலாற்றுல இப்படி பார்த்திருக்கவே முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆளை பேச மாட்டாங்க. ஸல்லல்லாஹு குணம் என்ன? ஒரு ஆளுடைய குணத்தை பத்தி இன்னொரு ஆளை பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க மட்டுமல்ல, எல்லா சஹாபிகள் செய்தி இப்படி சொல்லுவாங்க, யாருடைய குறையை பற்றியும் என் கவனத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டாம். அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் என் கவனத்துக்கு நீங்க கொண்டு வராதீங்க. அவர் திருத்துங்க, அவர் சரி பண்ணுங்க, அவர் தௌபா செய்ய வைக்க. நான் அவர் எப்பவுமே சுத்தமான இதயத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். எல்லாத்தையுமே ஒருத்தரை பற்றி என் அபிப்பிராயம் கருப்புள்ளி விழுந்துருச்சுன்னு அடிச்சு அவர் பேசுறப்ப எனக்கு மனசுல அந்த எண்ணம் வரும். அதனால யாரை பற்றியும் நீங்க நினைச்சாருங்க. இவ்வளவு தூரம் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா பின்த் கைஸ்ங்கிற ஒரு அம்மா அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரசூலல்லா, எனக்கு 2 சம்பந்தம் வருது, 2 பேர் என்ன பெண் கேட்கிறாங்க, 2 பேர்ல யாருக்கு நான் நிக்காஹ் செய்து சம்மதிக்கணும்? எல்லா இடத்துல கேட்டாங்க, யாரு இல்லாம கேட்டாங்க. ஒருத்தர் முஆவியா ரலியல்லாஹு, இன்னொருத்தர் அபூ ஜஹல் ரலியல்லாஹு. 2 சஹாபி சொன்னாங்க, 2 பேருக்கு நான் யாருக்கு சம்மதம் தெரிவிக்கணும்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பாத்திமா, முஆவியா அவர் கொஞ்சம் கஞ்சத்தனம் செய்யறோம், அவருக்கு கஞ்சத்தனம் இருக்குதுன்னு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமான தேவைகளுக்கு கூட செலவு செய்ய முடியாத கஞ்சத்தனங்கிறது ஆகாரமா சொல்லுவான். வசதி உள்ளவங்க குடும்பத்துக்கு வசதியா செலவு பண்ணுங்க, வசதி இல்லைங்கிறதுனால செலவு பண்றது ரொம்ப குறிக்கிறாங்க. வசதி கம்மியா இருந்தாலும் அல்லா குடிச்சதுல இருந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுங்க. அல்லா ஒரு கஷ்டத்தை வச்சு நீங்க வசதியை தருவான். குடும்பத்துக்காக செலவு செய்யற விஷயத்துல கொஞ்சம் வசதியா தாராளம் நடப்பாங்க செலவு. அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி செல்லாலைக்கணும் சொன்னாங்க, அவர் ரொம்ப கஞ்சத்தனம் செய்யறவர், அவசிய செலவுக்கு கூட அவர் தரமாட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்தாங்கிற பெண்மணி செல்லாலைக்கணத்துல வந்து கேட்டாங்க, யாரசூலல்லா, என் கணவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு ரொம்ப கஞ்சத்தனமான ஆளு, செலவுக்கு காசே தரமாட்டேங்கிறார், வீட்டு செலவுக்கு. நான் பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், அத்தியாவசியமான செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு, என்ன செய்யணும்? பாக்கெட்ல கை வைக்கலாமான்னு கேட்டாங்க. பாக்கெட்ல கை வச்சிடலாமா கேட்டாங்க. எல்லாரும் அவசியமான செலவுக்கு தரலன்னா நீ கை வைக்க போயிட்டாங்க. அவசியமான செலவுக்கு தப்பா போய் இறங்கி வீட்டுல குடும்பத்துல சென்னையில ஒரு அரசு வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெண்கள் தப்பா விளங்கிடக்கூடாது. அதே நேரத்துல மருத்துவத்தில் எல்லாரும் சொன்னாங்க, வீட்டினுடைய மேல்மிச்சமான உணவை யாசகருக்கு கொடுப்பதாக இருந்தால் கூட உங்கள் கணவனின் அனுமதி வேணும். கணவனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டுதான் நீங்க கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப இங்க குடும்பத்துக்கு செலவு செய்யறப்ப அத்தியாவசிய செலவு கூட அவர் தரமாட்டுக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவசிய செலவுக்கு தரலாம்னா நீ எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப குடும்பத்துக்கு செலவு செய்யறவர் அப்படிங்கிற அந்த கவனத்துல இருந்து இவர் செலவு செய்ய மாட்டாரு, இவருக்கு அந்த குணம் இல்லைன்னுட்டாங்க. சரி, நம்ம பூஜைமையான விகாசமான்னு கேட்டாங்க. அவருக்கு கை ரொம்ப நீளம், உடனே அடிச்சுடுவார், பரவாயில்லை. அவர் எப்பவுமே பெண்கள் அதிகமா அடிப்பார். அவர் குடும்பத்து பெண்களை கூட சமயத்தில் கையை நீட்டுவார். அவர் உடனே கையை நீட்டுவார். பெண்களை கை நீட்டி அடிப்பவர்கள் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. பெண்களை கை நீட்டி அடிக்கிறோம். சில இடத்துல அப்படி சொல்றப்ப இருக்கிறது சும்மா அடிக்கிறோம், அடி வாங்கிட்டு கட்டிட்டு படுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடிக்கிற காலமெல்லாம் போயிருக்கோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரபணி ஒரு அசமணி ஒரு அக்காதரை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடிச்சதில்லை, அதட்டியதில்லை, திட்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில குடும்பம் நடத்துகிற அழகை குறித்து சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் சொன்ன வார்த்தை. அபூஜைக்கு வேண்டாம், அபூஜைக்கு வேண்டாம். சொல்லிட்டு சொன்னாங்க, உனக்கு போதுமான ஒரு ஆளை நான் தேர்வு செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க யாரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க விஜய்கிட்ட கல்யாணம் முடிச்சுக்கங்க, சந்தோஷமா இருக்கீங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வேண்டாம் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சரியாக இருப்பார்கள் என்பதற்கு ஜெயித் ரலியல்லாஹுவை தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இங்கே நீங்க கவனிக்கணும், ஒரு குடும்ப வாழ்க்கையில மகளுக்கு தேர்வு செய்யற நேரத்துல ரொம்ப கவனத்தோடு பெரியவர்கள்ட்ட உலமாக்கள்கிட்ட சமுதாயத்தில் நம்ம மீது ரொம்ப
நல்ல அபிப்பிராயம் வைத்திருப்பவர்கள்ட்ட மசோரா கேட்கணும், ஆலோசனை எல்லாருக்கும் செல்ல விளைகள் குடும்பத்துக்கு காட்டி கொடுக்கிறாங்க. எனவே அந்த சனாது பெருமனை பாத்திமாவுக்கு கைக்கு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப சொன்னப்போ எனக்கு எந்த வகையிலும் எனக்கு ஒத்துணரக்கூடியவராக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஏழை மட்டுமல்ல, அடிமையானவர். அவர் நான் குடும்பத்தில் நான் பெரிய பாரம்பரியம் இருந்தால் ஸல்லல்லாஹு சொன்னாங்கிறதுக்காக நான் நிக்கா செஞ்சுக்கிட்டேன், கட்டுப்பட்டுக்கிட்டேன். அல்லாஹ் அக்பர். இந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மதீனா முழுக்க பேசுவாங்க, குடும்பம் கணவன் மனைவி வாழ்ந்தா பாத்திமா செய்து போல் வாழ வேண்டும் என்று மதீனா முழுக்க சொல்ற அளவுக்கு நாங்க சந்தோஷமாக வாழ்ந்தோம். எங்க குடும்பம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு என்று சொல்கிற பாத்திமா சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாழ்க்கைக்கு நான் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பித்தேன். அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த ஒரு கணவர், எப்படிப்பட்ட கணவர் தெரியுமா? 1,24,000 சஹாபாக்கள் நபித்தோழர்கள் என் கணவருடைய பெயரை தவிர யார் பெயரும் குர்ஆன்ல கிடையாது. என் கணவருடைய பெயர் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய பெயர் கூட குர்ஆன்ல கிடையாது. அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு கணவரை தந்தால் என் கணவரின் பெயர் குர்ஆனில் உண்டு என்பது எவ்வளவு பெருமை என்று அதற்கு பாத்திமாவின் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்றால், ஒரு மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கான துவக்கம் முதலில் சாலிஹான நல்ல சந்ததியை தேர்வு செய்ய வேண்டும், சாலிஹான நல்ல மனைவியை தேர்வு செய்ய வேண்டும். அங்கே நாம் மகனுக்கு நாம் தேர்வு செய்கிற சம்பந்தத்தில் தீனை, அகலாத்தை, நல்ல குணத்தை, தீனுடைய அடிப்படையை முன்வைத்து நாம் முதல்ல தேர்வு செய்யணும். எனவே முதல் கட்டம் என்று சொன்னால், இரண்டாவது விஷயம் சரியான சந்ததிகளை இந்த உலகத்தில் உருவாக்குவதற்காக நாம் செய்ய வேண்டியது, அதிகமாக செய்ய வேண்டியது துவா. துவாவின் மூலமாகத்தான் நல்ல சந்ததிகள் உலகத்தில் உருவாக்கப்படுவார்கள். நான் இரண்டாவது விஷயமாக வைத்து பேசுகிறேன். நான் ஒரு குழந்தை தர்பியத்தில் அவ்வளவு ஒரு குழந்தை உருவாக்கும் என்பது எங்கெங்கிருந்தெல்லாம் துவங்குகிறது என்பது அது ஒரு தனி கலையது, தனி பண்றது, தனி செய்வது, நிறைய விஷயங்கள் குறித்து பேசணும். ஒரு பிள்ளை உருவாக்குவதற்கு அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் குழந்தை நிக்காக முடித்து வைக்கிற அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நிக்காக முடித்து வச்சுட்டு அலி ரலியல்லாஹு பாத்திமா வீட்டுக்கு அனுப்பி சொன்னாங்க, நீங்க அங்க இருங்க, நான் வரேன், வந்த பிறகு உங்களுக்கு விஷயங்களை சொல்லுவேன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அலி ரலியல்லாஹு ஒரு கலத்துல, பாத்திமா ரலியல்லாஹு இன்னொரு கலத்துல பிடிச்சிட்டு 2 பேர் கையும் சேர்த்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியே ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கக்கூடிய நல்ல சந்ததிகள் மூலமாக நீங்க எங்களுக்கு உருவாக்கி தரணும். சாதாரண சஜிதா செய்கிற சந்ததி நீங்க உருவாக்கி தரணும்னா உங்க இல்லற குடும்ப வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? முதல்ல நீங்க இமாமா இல்லைங்க, என் பாத்துமா பின்னால உங்களை பின்பற்றிக் கொள்ளும். 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஜமாத் நடத்துங்க. அலிகடிகளாக முதல்ல உங்களுக்கு சொல்வது தான் 2 பேரும் தப்பியா இஸ்ரோகா சொன்னாங்க. முதல்ல 2 பேரும் சேர்ந்து கொடுங்க, 2 பேர் சேர்ந்து சக்தி ஓடுங்க, 2 பேர் சேர்ந்து ஓடுங்க, 2 பேர் சேர்ந்து துவா செய்யுங்க. நீங்க துவா செய்ய ஆரம்பிச்சது. இப்படி சந்ததிகள் உலகத்தில் இப்படி துவங்குகிற இதர வாழ்க்கையில் அல்லவா ஹசன் ஹுசைன் என்று சொர்க்கத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லுகிற நல்ல சந்ததிகளை உருவாக்கி தரணும். ஒரு சந்ததிகளை உருவாக்கி தந்தாங்கன்னா எங்கிருந்து துவக்கம் வருது? நம்முடைய காலங்களை இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டால் ஒன்றும் குறைவில்லை. அடுத்த லட்சம் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாவது அதை தோன்றி வைக்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் அதை கடந்து விட்டால் அடுத்தடுத்த சந்ததி நம் மரணத்திற்குள் நம்முடைய அடுத்த 3வது தலைமுறையாவது மிகச்சிறந்த நம்முடைய சந்ததியை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். நம்ம எத்தனை பேர் சந்ததிகளுக்கான துவா செய்கிறோம்? சொல்லுங்க. கட்டின உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தினுடைய முதல் நிர்வாகி, முதல் பள்ளிவாசல கட்டினவர். முதல் பள்ளிவாசல கட்டி முடிச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆன்ல ரப்பனா தகப்பல் மின்னா முதல்ல கேட்டாங்க, அவ்வளவுதான் நான் செஞ்ச இந்த பள்ளிவாசல் பணியை நீ கபூல் செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் முஸ்லிம்களாக வாழ
என்னையும் என் சந்ததியை கொள்கையாடுதான். எத்தனை பேர் நம்ம இந்த துவாவை கேட்கிறோம்? ஒரு சந்ததி, தாலிகான சந்ததி, நல்ல பிள்ளைகளாக உருவாக்குறது, வளர்க்கிறது. இனி வளர்க்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வளர்ப்புக்கு முன்னால தேர்வு செய்வது துவா செய்வது. இதை ரெண்டு மட்டும் முதல்ல யாரும் பேசுகிறேன். தேர்வு செய்கிற தௌஜத்தும் சாலிகான சந்ததி. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களும் சாலிகின்களும் சொல்லுவார்கள், தொழுகைக்கு சலாம் வாங்குறதுக்கு முன்னால நம்ம ஒரு துவா ஓதணும். அந்த துவா இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் நீங்க அந்த துவா ஓதுற பழக்கம் இல்லைன்னா நீங்க ஓடுங்க. அத்தகையாரும் தரும் சரிக்கு முடிக்கிறதுக்கு பின்னால சஹாபிகளும் சாலிகின்களும் ஓதுகிற ஒரு துவா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. குர்ஆன்ல உள்ள துவா தாராளமாக இந்த அத்தகையார் இந்த துவா ஓதலாம். சஹாபிகளும் சாலிகின்களும் ஓதுவதாக கிதாபுகள் வருகிறது. கிதாபுடைய எழுதுவார்கள், சுபாசிலே இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஓத வேண்டிய துவா. என்ன அர்த்தம்? என் மனைவியையும் என் மக்களையும் கண்குளிர்ச்சியாக ஆக்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனைவிமார்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல சந்தோஷமான எல்லா காரியங்கள் நடக்கணும். அதை நாங்கள் கண்குள்ள பார்க்கணும். அந்த ஆயுதம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் அயாத்தா இருந்து ஆரோக்கியமா பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் நடக்கணும். அடுத்து கேட்டாங்க பாருங்க, என் மக்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகணும். அவர்களுக்கு நாங்கள் இமாமாக முன்மாதிரியாக என் மனைவி மக்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் நாங்கள் கண்டுகளிக்கணும். இரண்டாவது, எங்க பிள்ளைங்க புத்தகங்களாக உள்ளவர்கள், அவங்களுக்கு நாங்கள் இமாமாக முன்மாதிரியாக முதன்மையாக சொல்றாங்க. தொழுகையில கேட்க அத்தகையாரும் சரி முடித்து இதுதான் போடுங்க. உலகத்தில் சிறந்த சந்ததிகள், சாலிகான மக்கள், நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகள் இவர்கள் உருவாக்கப்படுவதற்கான இரண்டாம் விஷயம் துவா. எல்லாரும் துவக்கி வைக்கிறார்கள். நீங்கள் பாத்திமா பின்னால் பின்தொடர்ந்து இருக்கிறது. நீங்க இமாமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிக்காஹ் முடிஞ்ச உடனே மணமக்கள் சந்திக்கிற உடன் முதல் இரவில் முதல்ல இபாதத்தை கொண்டு ஆரம்பிக்கணும், தஸ்பீஹை கொண்டு ஆரம்பிக்கணும், இஸ்திக்பார் கொண்டு ஆரம்பிக்கணும், துஆ கொண்டு ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கப்படுகிற குழந்தைகள் தான், சந்ததிகள் தான் எதிர்காலத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல சந்ததிகளாக உருவாக்கப்படுவார். எதெல்லாம் அடிப்படையாக செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதில்லை. அதற்கு பின்னால் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற பொழுது நம்ம அதுக்கு பின்னால் வருத்தப்படுறதில்லை, கவலைப்படுறதில்லை. என்ன சொல்றது யோசிப்பார். அவர்கள் முதலாக உருவாக்குற இடத்திலிருந்து அவர்களுக்கு சிறந்தவர்களாக நாம் உருவாக்கி கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது விஷயம் மிக சிறந்த துவா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நீங்க கணவன் மனைவி சேரும் பொழுதே ஓதுகிற மிக முக்கியமான துவா. உலமாக்கள் இமாம்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. எத்தனை பேர் அந்த உடம்புல துவாவை கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியாது. எங்களுக்கும் தூரமாக எங்க பிள்ளைகளுக்கும் செய்தான தூரமாக. இது எப்ப கேட்கக்கூடாது? எல்லாரும் துவா கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை துவக்கணும். இது துவா ஓடிதான் நீங்க துவக்கணும். செய்தான விட்டு தூரமாக்குங்கிறத நீங்க முதல்ல நீங்க நினைச்சீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல கேளுங்க. நான் நபிகள் சொல்லலாம் கொடுக்கலாம். வினயங்களை வாழ்க்கையில் எத்தனை பேர்கள் துவாவை கேட்கிறோம். பிள்ளைகளுக்காக புகாரி ராமத்துல்லா இருக்கிறாங்க. புகாரி ராமத்துல்லா அவங்க பிறக்கிறப்ப அவங்களுக்கு பார்வை நண்பார்வை இல்லை. பார்வை இல்லாம தான் பிறந்தாங்க. பிறவிலேயும் பார்வை இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பார்வை வர வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். 10 மாதம் சொல்லுவாங்க. பிறவியிலே குருடா பிறந்தவங்க. அவங்க அம்மாவுடைய துவால பார்வை 2 பேரும் எப்படி துவாச்சிட்டாங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பார்வை இல்லாத பிள்ளை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா துவா கேட்கிறாங்க. முதல்ல வாப்பா கேட்டாங்க, அப்பா என் பிள்ளைக்கு நீ பார்வையை கொடு. ஆய்வு முழுக்க என் பிள்ளைங்களுடைய நாவல ₹1 கூட ஹராமான உணவு நாவுக்கு போவாது. ₹1 கூட ஹராமான உணவு நாவுக்கு போகாது. நான் அது வாக்கு கொடுக்கறது சொன்னேன். அம்மா சொன்னாங்க, யாருன்னா என் பிள்ளைக்கு நீ கண்ணொழிய கொடுக்குறியாளா?
நான் அந்த கண்மொழியை கொண்டு இந்த உம்மத்தினுடைய கல்மொழியை கொடுக்கிறேன். இந்த உம்மத்திற்கு கல்வொழித்த மாத்திரம் சொன்னாங்க. அப்பா அம்மாவும் கேட்ட துவாவை பண்ணிக்கிறார். அந்த துவாவுடைய விளைவாக அந்த பிள்ளைக்கு அந்த பார்வையை கொடுத்துட்டான். பார்வையை கொடுத்தான். 18 வயசுல புகாரி ஷரீஃப்ங்கிற கிதாபை எழுதி கொடுத்தார். புகாரி ஷரீஃப் நீங்க படிக்கிறீங்க பாருங்க. புகார் நாமத்துல 50 வயசு 60 வயசுல எல்லாம் எழுதுறவங்க கிடையாது. இன்னைக்கும் அவங்க மக்காலே மதீனாலே பிறக்கல, ரஷ்யால பிறந்தாங்க. ரஷ்யாங்கிறது இஸ்லாத்தினுடைய எவ்வளவு பெரிய எதிர்ப்பு நாடு. குர்ஆனுடைய பிறகு கூட அதை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக குர்ஆன அந்த அச்சிடுவது தடை செய்ய வச்சிருந்தாங்க. நீங்க ரஷ்யா, அந்த ரஷ்யாவுடைய இருந்தாங்க. இதனால இவ்வளவு பெரிய எதிர்ப்பாக கொண்டிருந்து ரஷ்யாவுல குர்ஆன் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த ரஷ்யாவுல பிறந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ஷரீஃப்ங்கிற கிதாபை எழுதி இந்த உம்மத்திற்கு வக்ஃப் செய்யறப்போ வயசு 18 வயசு. 18 வயசுங்கிறது நம்முடைய பிள்ளைகள்ல சொல்றதான ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கிற பையன். ஒரு +2 மாணவன், ஒரு +2 மாணவன் தான் புகாரிங்கிற கிதாபை எழுதி இந்த உம்மத்திற்கு 18 வயசுல கொடுக்கிறார். கொடுக்கும்போது சொன்னாரு, 6000 ஹதீஸ்களை இந்த புகாரியில நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் நான் எழுதி பதிவு செஞ்சதுதான் இந்த 6000. நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிற ஹதீஸ் 6 லட்சம் சொன்னாரு. 6 லட்சம் ஹதீஸ்ல இருந்து 6000 ஹதீஸ் தொகுதிக்கு நான் புகாரி கிதாபு கொடுக்கிறேன். 18 வயசுல இவ்வளவு பெரிய பாக்கியமாக செய்ய முடியும். என்ன காரணம்? என்ன செஞ்சுட்டாங்க? சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை, பெற்றவங்களுடைய துவா. அதுக்கு நிகரா ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. வளர்க்கறதுன்னா பிள்ளைக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அவங்க கேட்ட வாகனத்தை வாங்கி கொடுக்கறது, அவங்க கேட்ட காசு கொடுக்கறது, அவனுக்கு நல்ல பெரிய இதெல்லாம் வளர்ப்பு பின்னால எல்லாம் கேட்கப்பட்டு வெளியே உள்ளது. உண்மையான பிள்ளைகளுடைய வளர்ப்புங்கிறது இதுதான். பிள்ளைக்காக எவ்வளவு ஒரு துவா செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. துவாவின் மூலமாக வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் சிறந்த சந்ததிகளாக உருவாக்க முடியும், உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் சுதேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்காவுடைய இமாம் நம்ம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அப்துல் ரஹ்மான் சுதேசி அல்லாஹ்வுடைய பெரிய மாறி. அவருடைய எதிராக அவங்க அதுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. வக்காவுடைய இமாம், மதீனாவுடைய இமாம் ஹரமை. இடையில அவங்களுக்கு மதீனாவுக்கும் இமாமுங்கிற ப்ரமோஷன் கிடையாது. சில பேருக்கு தான் 2 ஹரமுக்கும் இமாம் ஆவாங்க. மக்காவுடைய இமாமா மட்டும் இருப்பாங்க, அது மதீனாவுடைய இமாமா இருப்பாங்க. சில பேர்களுக்கு தான் இந்த தகுதி கிடைக்கும், 2க்கும் இமாம். நம்ம காலத்துல அப்படி கிடைச்சவங்க அப்துல் ரஹ்மான் சுதேசி. அவங்க மக்காவுக்கு போனாலும் சொல்றதுக்கெல்லாம் மதீனாவுக்கு வராங்க. இமாமுடைய ஹரமை அவங்க பெரிய உச்சகட்டமான மக்களை ஏற்படுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய ஆயுத செய்யட்டும், அல்லாஹ்வுடைய ஆஃபீஸ் அல்லாஹ் செய்யட்டும். நிறைய பேர்களுக்கு குர்ஆன் ஓதுகிற கேட்கிற ஆசையை கொடுத்த தூங்குறவர்கள் அவங்க முக்கியமான காரணம். மதீனாவுடைய இமாமான ஆனதற்கு பின்னால அவங்க ஒரு இதுல பேசுறாங்க. சந்தோஷமான அந்த நிகழ்ச்சியில மதீனாவுடைய இமாம் என்ற தகுதியோடு இமாம் ஹரமை 2 ஹரம்சரீஃபுக்கும் இமாம் என்ற பெயரோடு அவங்க பேசுறப்ப அவங்க சொன்னாங்களா, இந்த நேரத்துல நாங்க தாயுடைய துவாவை சந்தோஷத்தோட சொன்னாங்க. முக்கியமான நேரத்துல பேசுற இடத்துல அவர் சொன்னாரு, என் தாயினுடைய துவாவை. ஏன்னா பொதுவா சின்ன பிள்ளைகள் கடுமையா கேட்டப்பட்டப்ப தாய்மார்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க. அதுவே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீரழிச்சிடும். சில நேரங்கள்ல ரொம்ப கடித்த வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. நான் சின்ன பிள்ளைகள ரொம்ப கேட்டப்பட்டவன். அப்படி ஒரு பழக்கம் தெரிஞ்சு எங்க அம்மா என்ன செய்வாங்க, நான் கடுமையா கேட்டப்பட்டப்ப கோபத்துல எங்க அம்மா கையேறி கோபத்துல கூட எங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க, யாரெல்லாம் என் பிள்ளைய மக்கா பண்ணிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. எப்பெல்லாம் அவங்க கோபப்படுறாங்களோ, கோபம் எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் எங்க அம்மா கோபத்தை துவா செய்யக்கூடாதுங்கிறதுக்காக துவா செய்வாங்க. யாரெல்லாம் என் பிள்ளைய மக்கா பண்ணிதான் எங்க அம்மா ஒரு தாயினுடைய துவா அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்த துவா கனவாயிடுச்சு. எங்க அம்மாவை நான் நினைச்சு பார்க்கிறேன், நினைவாக இன்னைக்கு அல்லாஹ்வுத்தாலா எனக்கு தாயுடைய துவாவினால இவ்வளவு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறான்னு வரலாற்றை நிறைய பேர்களை நான் சொல்லிக்காட்டு. ஷாபிர் அஹ்மதுல்லா எங்க பிறந்தாங்க? பலஸ்தீனத்துல பிறந்தாங்க, அரபு நாட்டுல பிறகு பாசார பிறகுறாங்க. அவங்க வாப்பா சின்ன வயசுல மௌத்தாயிட்டாங்க. எசியமான பிள்ளை, 2 வயசு பிள்ளை.
அந்த பிள்ளையை தூக்கி கையில வச்சு சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த பிள்ளையை நான் இந்த உம்மத்துக்கு இமாமாக்கி தருவேன் சொன்னாங்க. என் பிள்ளை இந்த உம்மத்துக்கு நான் இமாமாக்கி தருவேன். ஒரு தாய் பேசுவா 2 வயசுல அங்க இருந்து மக்காவுக்கு வந்துட்டாங்க. வந்து பிள்ளைய 2 வயசுல கொண்டு வந்து மக்காவுடைய இமாம் மத்த மதத்தால கொண்டு வந்து என் பிள்ளைக்கு ஓடி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைய வச்சுட்டு போயிடறாங்க. 2 வயசு பிள்ளைய மத்த வச்சுட்டு போயிடறாங்க. அம்மா உற்சாகமான திறந்து அவங்க ஆரம்பிச்சா பாருங்க. இவர் போறாரு 2 ஓடுறாரு. வந்து பாட்டியா அந்த ஓடி 15 ஓடிட்டாங்க. உற்சாக கேட்டாரு, ஓட வந்திருக்கியா ஓடிக்கிட்டு வந்திருக்கியான்னு கேட்டாரு. உங்க அம்மா ஓட நேரத்துல அனுப்பி வச்சாங்க. 15 எப்படிப்பா ஓடுற? அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? இல்ல எங்க அம்மா ஒரு 15 மனப்பாடம் என்ன கர்ப்பத்துல வச்சிருந்த காலகட்டத்துல அடிக்கடி குரான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா கர்ப்ப காலத்துல குரான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கர்ப்பத்தில் உள்ள அந்த தலைக்கு முதல்ல கிடக்கிறது காதுதான் சொல்லுவாங்க. அல்லா முதல்ல அந்த குழந்தையாக செதுக்குகிற போது முதல்ல காது, 2வது கண், 3வது தான் கல். ஆட்பீட்டு உருவாகிறதுக்கு முன்னால முதல்ல காது புறாவைவார். அப்ப இதய துடிப்பு வர்றதுக்கு முன்னால, இதயம் வந்ததுக்கு முன்னால இதய துடிப்பு வரும். ஹார்ட் வர்றதுக்கு முன்னாலேயே முதல்ல காது திறந்தது. பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சார். அம்மா எனக்கு சொல்லுவாங்க, பால் கொடுக்கிற காலகட்டத்துல கூட தாய்ப்பால் கொடுக்கிறப்போ ஒரு நாள் கூட மகனே உனக்கு ஒரு செய்யாம நான் பால் கொடுக்கறதில்லை அப்படின்னா. தாய்ப்பால் கொடுக்கறத கூட இவ்வாறுதான் நினைச்சு இந்த தாய்மார்கள் கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் தான் இப்படி உருவாங்க. அந்த பிள்ளைகள் தான் இப்படி உருவாக்கப்படுவார். சொல்றாரு, என் அம்மா வீட்டு வேலை செய்யும் போது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பால் கொடுக்கிறப்போ ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். மாறாம மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்ப பார்த்து ஓட வந்துருக்கேன்னு சொல்றாங்க. எல்லாருமே பார்த்து ஓடி முடிச்சுதான் மனப்பாடம் பண்ண வருவாங்க. சொல்றா, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், பார்த்து குரான் பார்த்து வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன காரணம்? ஒரு வலிமையான ஒரு தாய்மை சக்தி. அது உண்மையில் அது ஒரு பெரிய பேராசிரியர். அது உண்மையும் கூட. எனவே வரலாற்றில் ஒரு பிள்ளைகள் உருவாக்கப்படுவதனுடைய பின்னணி இளத்தரவியத்தில் அவளாதுங்கிற ஒரு கேப்டர் குறித்து நம்ம பேசணும்னா, ஒரு நல்ல சாலிகான மனைவி, அதுக்கு அடுத்தபடியாக துவா, பெற்றோர்கள் துவா, ஒரு பிள்ளைக்கான துவா. உலகத்தில் மிகச்சிறந்த செய்திகளில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பத்தில் வைத்திருந்த போதெல்லாம் பெற்றோர்கள் செய்த துவாவினுடைய பிரதிபலிப்புகள், தாய்மார்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் பிறந்த பின்னால் கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்பதற்கு குர்ஆன் பல சாட்சியங்களை அவர் வைத்து பேசுகிறார். பைத்துல் முகத்தஸுக்கு இமாமாக இருந்த இம்ரான் என்ற இமாமுடைய மனைவி ஹன்னா, ஒரு இமாமுடைய மனைவி கேட்ட துவாவை அல்லாஹ் சொல்றார். பைத்துல் முகத்தஸ் ஆலை இம்ரான், ஒரு இமாமுடைய குடும்பத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுறார். ஆலை இம்ரான் நீங்க படிப்பீங்க, இம்ரானுடைய குடும்பம். ஆலை இம்ரான், இம்ரானுடைய குடும்பங்கிற ஒரு சேர்ந்த ஒரு தலைப்புல குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். யார் அந்த இம்ரான்? அவர் யார் தெரியுமா? பைத்துல் முகத்தஸுடைய இமாம். ஒரு பள்ளிவாசல், உலகத்தினுடைய பள்ளிவாசலுடைய இமாமின் குடும்பத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அந்த இமாமினுடைய மனைவி ஹன்னா கர்ப்பம் சுமந்து இருக்கிறாங்க. கர்ப்பத்துல பிள்ளையை வச்சுட்டு இது பாடத்துக்கு கிடைக்கிறார். இன்னி நஜர்த்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு கேட்கிற துவா, யா அல்லாஹ் என் பிள்ளைய எனக்கு ஆம்பளை பிள்ளையாக எனக்கு கொடு. அவங்க கேட்கிறாங்க, என் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளைய ஆண் குழந்தையா கொடு. எதுக்குன்னா என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, இப்ப அடுத்து பைத்துல் முகத்தஸுக்கு என் மகனை இமாமாக போறேன். அந்த அம்மா கேட்கிறாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு என் பிள்ளை இமாமாகிறதுக்காக ஆம்பளை பிள்ளை கேட்கிறாங்க. ஒரு இமாமனுடைய மனைவி கர்ப்பத்தில் துவா கேட்டதாக துவாக்களை பேசுகிறது. உலகத்தில் கர்ப்பத்தில் இருக்கிற காலகட்டங்களில் கேட்கப்படுகிற துவாக்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசமையாக்க மாட்டார். தாய்மார்களே, உங்கள் கவனத்திற்கு நீங்கள் தெரியேற்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அழைத்து செல்கிறேன். ஒரு இமாமனுடைய மனைவி கேட்ட துவா, ஆனால் ஆண் குழந்தையை ஆசையோடு கேட்கிறார்கள். பெண் குழந்தை சாதாரணமானவள் என்பதற்காக அல்ல. ஒரு இமாமனுடைய மனைவிக்கு தெரியாதா
பெண் குழந்தை அல்லாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஆண் குழந்தை எவ்வளவு பெரிய அந்தஸ்துங்கிறது ஒரு இமாமின் மனைவிக்கு, அதுல பைத்துல் முகம்மது இமாமுடைய மனைவிக்கு தெரியாதா? ஆம்பளை பிள்ளை கேட்டது இருக்குத்தான், என் பிள்ளை இமாமாக. என்ன உலகத்தில் ஆக சிறந்த பொறுப்பு பணி இமாமல். சொல்லுவாங்க 7 வருஷம் இமாமாக இருந்தா வஜபத் என்ன வருஷம் கட்டாயமா இருக்குன்னு. 7 வருஷம் இமாமா இருந்தா ஒரே இடத்துல இமாம் புரிஞ்சாங்க எல்லாரும் சேர்த்து இருக்கிறாங்க. 7 வருஷம் ஒரே 12 வருஷம் வாசியாக இருந்தாங்க. 2 பேர் ரொம்ப கஷ்டமான வேலை தான். 2 பேர் ரொம்ப கஷ்டம். இமாமா இருக்கிறது சொர்க்கத்தை தூக்கி செல்லாத கொடுக்கிறாங்க. சாதாரணமா கொடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டமான பணியாக இருக்கிறது. பொதுவாக சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்புடன் செய்யப்படுகிற பணி அது. என் பிள்ளை இமாமாங்கிறதுக்காக கேட்கிறாங்க. ஆனால் அப்பாவுடைய சோதனையை பாருங்க, பிறந்தது பெண் குழந்தை. ஆம்பளை பிள்ளைய கேட்டாங்க, பிறந்தது பெண் குழந்தை. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? குளமாவெல்லாம் காலம் இப்பவும் பாருங்க துவாவை எடுத்த ஆம்பளை பிள்ளைய கேட்டுக்கிறாங்க, துவாவை கேட்டாங்க. ஆனா பெற்றோர் கருத்து இருக்குது, இப்பவும் துவாவை எடுத்தல. என்ன கேட்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் பெண் குழந்தைய பேசுறேன், என்னதான் நான் கேட்ட ஆண் குழந்தைய நீ தந்திருந்தாங்க, இப்படி தந்திருக்கிற பெண் குழந்தை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டாங்க. இதை எப்படி சொல்லணும்? அவங்க சொல்ல வேண்டியது எப்படி சொல்லுவாங்க? நான் ஆம்பளை பிள்ளையதான் கேட்டிருக்கேன், நீ பொம்பளை பிள்ளைய கத்திருக்கீங்க. என்னதான் பொம்பளை பிள்ளையா இருந்தா நான் கேட்ட ஆம்பளை பிள்ளை மாதிரி வருவான்னு சொல்லணும். அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்றாங்கன்னா, உடைத்த தக்கா பெண்ணை போன்று வராது, பெண்ணுடைய அந்தஸ்து தனிதான். என்னதான் நான் கேட்ட ஆம்பளை பிள்ளை கிடைச்சாலும் நீ கொடுத்த பெண்குழந்தை வருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க பாருங்க. பெண் குழந்தையா அதாவது மரியம் பிள்ளைக்கு நான் மரியம் பெயர் வைக்கிறேன், இந்த பெண்களை பிள்ளையை செய்தான் பக்கத்திலேயே வரக்கூடாது. அடுத்து போகலாம். ஏன்னா பெண் குழந்தைகளை குறித்து நிறைய ஆபத்துக்கள், ஏற்றாகிய சூழ்ச்சிகள் நிறைய விண்ணப்படும். பெண் குழந்தை பிறந்தவுடன் நம்ம நிறைய ஆண் குழந்தைக்கு சோழனைதான் வேண்டாம் சொல்லல. ஆனாலும் பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆபத்தான காலகட்டத்துல பெண் குழந்தைகளை பற்றி நிறைய ஆபத்துக்கள் சூழ்ச்சிகள் இருக்கு. அதனால நமக்கு கற்று தருகிற ஒரு இது என்னன்னா, நான் என் பொம்பளை பிள்ளைய இஸ்லாம சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்து தூரமாக எந்த செய்தாலும் பெருக்கக்கூடாது என் பிள்ளை அப்படின்னு அந்த அம்மா கேட்கவா இல்ல. ஆக நிறைய விஷயங்களை குறித்து நான் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. இருந்தாலும் மிக முக்கியமாக ஒரு சிறந்த சந்ததிகள் உருவாக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதற்கு ஒரு சாலையான சந்ததியை உருவாக்குகிற சாலையான மனைவியை தேர்ந்தெடுக்கிறது அதிகமாக பிள்ளைகளுக்காக துவம் செய்யக்கூடியவர்களாக ஆகணும். நல்ல சந்ததியை உருவாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ற கட்டத்தை தாண்டி இதை அடுத்த கட்டம் என்று வருகிறது. அதற்கு அதிகமாக சொல்லுவார்கள், எங்களை வளர்த்திருக்கிறார்கள் பிள்ளைய வளர்த்தா எப்படி வளர்த்திருப்பாங்க என்பதற்கு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் சொல்லிக் கொடுக்கிறாங்க. யாரு? உலகத்தில் அவங்களோட சிறந்த அறிவாளியாக கிடையாது. நிறைய வளர்ந்தா பேச மாட்டாங்க, சுருக்கமா சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. நிறைய விஷயம் வச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சஹாபி சொன்னாங்க, சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பைனான்சியல் சம்பந்தமான டவுட் இருந்தா என்கிட்ட வாங்கப்பா. செய்திகள் சொல்லுவாங்க, வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட வாங்கப்பா. உபயோக காவல்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு புராண பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட வாங்கப்பா. அடிக்கடி சொல்லுவாங்க, முக்கியான எந்த பிரச்சனைகள் சந்தேகம் இருந்தா என்கிட்ட வாங்கப்பா. ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபும், நான் அறிவின் நகரம் என்றால் எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அறிவறிய பிரபலம் வாசலாக இருந்தார். அறிவும் ஆளுமையும் அறிவறியும் அவ்வளவு பெரிய அறிவு பெற்றிருக்கிற அறிவறியல்லாவும் குழந்தையை வளர்க்கறதுக்கு ஒரு சின்ன அழகான அறிவுரையை சொல்றாங்க. ஏன்னா உண்மையை சொல்றதுக்கு தகுதியானவங்க. ஏன்னா எல்லா அறிவுலாம் வளர்த்த பிள்ளை அறிவறியல்லாவும் யார் வளர்த்தாங்கன்னா எல்லாருக்கும் வளர்த்தாங்க. ஏன் வளர்க்குறாங்க? என்ன சொல்றாங்க, உலகத்துல எனக்கு யார் உபகாரம் செஞ்சாலும் அவங்களுக்கு
பதில் உபகாரம் செஞ்சிருவேன். என்ன வளர்த்தது அந்த அபூதாலி. அபூதாலி என்ன வளர்க்கிறார்? 8 வயதுல செல்லாலை சந்தத்தை எடுத்தவங்க 48 வயசு வரைக்கும் வளர்க்கிறாங்க. இல்லையா? வரலாற்று எவ்வளவு கண்கருத்துமா பார்த்து வளர்த்தாங்க. அதான் இமாம் பத்தி பார்க்கல. ஆனாலும் வளர்ப்புங்கிறவங்களுக்கு அபூதாலி வளர்த்தார். அபூதாலிகள் ரசூலுல்லாஹ் வளர்த்ததுனால அபூதாலிகளுடைய பிள்ளை அடிக்கடி அவர் ரசூலுல்லாஹ் வளர்த்தார். செல்லாலைகள் தான் வளர்த்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, செல்லாலைகள் வீட்டிலே தான் இருப்பாங்க. 9 வயசுல செல்லாலைகள் கல்யாணம் கொடுத்துருக்கும் போது அடிக்கடி இருந்தாவோ தூக்கு செல்லாலைங்க வந்து கேட்டாங்க. பின்னால சொல்லுங்க கடிமா வைக்கிறதுல அவர் வாப்பாவை பார்க்கிறார். அடிக்கடி இருந்தாலும் அபுதாபியில அவர் சொன்னார் என்ன சொல்றாங்களோ உடைய சகோதரர் கட்டுப்படுத்தார். அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டபடி என்ன பாருங்க அடிக்கடி இருந்தா ஒப்புந்தலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதாயிருந்தது இல்லை. முதல்ல பின்னால் சொல்லிட்டு தான் கடிமாவே சொன்னார். அடிக்கடி இருந்தாலும் பிறந்தது அவங்க அப்பா பாத்திமாவை சட்டத்திலேயே கர்ப்ப காலத்துல காபூல்லாவும் தவாசிக்கிட்டே இருக்கும்போது கருப்போ வரி வந்தது. எல்லாரும் காபூல்லாக நாங்க உட்காந்துருந்தாங்க. காபூல்லாவை கதவு திறந்து விட்டு அவங்க உள்ள விட்டாங்க. பெண்களையும் உள்ள கர்ப்பத்தை அனுப்பினாங்க. அடிக்கடியுல்லாவு பிறந்ததே காபத்துல்லாவுக்கு உள்ளதான் காபாவுக்கு உள்ள பெரிய பாட்டில பிறந்த உடனே உள்ள அப்படியே அழுகிறத பெற்றோர்லாம் அழுதாங்க. என்னன்னு கேட்டா இந்த பிள்ளை திறக்கல, குழந்தை அழுகலை, குழந்தை அழுகவும் மாட்டேங்குது, கண்ணையும் திறக்க மாட்டேங்குது, கண்ணோடு இருக்குது. பெண்கள் எல்லாம் அழுகிட்டு வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒன்று பிள்ளையை கொடுத்தாங்க. வீரநாயகம் எல்லா வயசுல அந்த குழந்தைய தன்னுடைய முகத்துக்கு முகத்துல கொண்டு போனவுடன் அந்த குழந்தையை கண் திறந்து பார்த்தேன். முதல்ல கண்ணை திறந்து பார்த்தது செல்லாது. அதனால்தான் அழியும் கர்ணமாக ஒழிக்கும் அவங்களுடைய முகத்தை நகைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகம் முதல்ல பார்த்த முகம் இதெல்லாம் இருக்கு. உலகத்துல எல்லா குழந்தையுமே முதல்ல அழுகும், அப்புறம் சிரிக்கும். ஆனா அழுகையெல்லா முதல்ல சூழ்நா பார்த்து சிரிச்சாங்க. அதை நிறைய பார்க்கும்போது அதுக்கு பேர் இல்லையா? எல்லாருக்கும் அந்த பார்த்து சிரிக்கிட்டு மறுபடியும் அந்த குழந்தை அழக ஆரம்பிச்சு. நபிகள் எல்லாரையும் தண்ணீரை எடுத்து மேலையில இருக்கிற நெஞ்சை சுத்தம் பண்றாங்க. உலகத்துல பிறக்கிற குழந்தை இல்லாமல் நெஞ்சூதான் பிறக்கும். அதிலிருந்து விரிவிறக்காக பெருமான பிறந்த பொழுது பிரசவம் பார்த்த ஷிஃபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்க தாய்மொழி எல்லாருடைய உடலில் ஒரு சொட்டு நதியில் இல்லை, பரிசுத்தமாக அசனா செய்யப்பட்டு எண்ணெய் சேர்க்கப்பட்டு எல்லாருக்கும் பிறக்கிறார்கள். தண்ணீரை எடுத்து அந்த குழந்தையின் மீது ஊற்றுகிறார்கள். இதை ஒரு கவிஞர் சொல்லுவார், உலகத்தில் தண்ணீர் நதியை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். முதலாக தண்ணீர் தண்ணி சுத்தப்படுத்திக் கொள்கிறது. அந்த கவிஞர் முதலாக தண்ணீர் நதியின் மேனியில் பட்ட பொழுது தண்ணீர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறது. சுத்தமான அந்த உடலில் பட்ட பொழுது தண்ணீருக்கு சுத்தம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து அந்த அடிகளில் வேலையில் இருக்கிற சுத்தம் செய்கிற பொழுது சொன்னார்கள், இந்த குழந்தையை இப்பொழுது நான் குளிக்க வைக்கிறேன். அல்லாஹ் ஒரு காலம் இந்த குழந்தை என்னை கொடுப்பார். இந்த குழந்தை என்னை கொடுப்பார். எடுத்து வளர்க்கிறார்கள். அடிகளில் முழுக்க முழுக்க பிள்ளைகளை வளர்க்கிறதுல 3 விஷயம், 3 பருவம் முக்கியமானது. முதல் பருவம் 7 வயது வரை, 2வது பருவம் 14 வயது வரை, 3வது பருவம் 20 வயது. இந்த 3 பருவத்துல சரியா வளர்த்துட்டீங்கன்னா நீங்க நல்ல சந்ததிய இளைஞர்களை உருவாக்கி நல்ல இளைஞர்களை உருவாக்கி. நான் குழந்தை பருவத்தினுடைய துவக்கத்திலிருந்து அடுத்த இளைஞர்களுக்கு போவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே அந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் என்ற தனி தலைப்பில் இளைஞர்களை உருவாக்குவது செய்வது, இளைஞர்கள் மூலமாக சமுதாயம் செயல்படுவது, இது சரியாக அடிப்படையில் நான் எழுதுகிற 3 விஷயங்கள் மிக முக்கியமானது. முதலாவது சொன்னார்கள் முதல் 7 வயசுல பிள்ளைகளோடு செய்ய வேண்டியது அதிகமாக நேரம் கொடுங்க. பிள்ளைகளோடு அதிகமாக விளையாடுங்க. 7 வயசு வரைக்கும் பிள்ளைகள்கிட்ட நாம் செய்ய வேண்டியது
சின்ன பிள்ளைகள் ஹதீஸில் எதிர்பார்க்கிற பிள்ளைகளோடு விளையாடுகிற அந்த விளையாட்டு நேரம் கொடுக்கிற அந்த விஷயங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். முதல் அம்சே அதுதான். அந்த அம்சை நம்ம கொடுக்கறதில்லை. பாப்பா வேலைக்கு முடிச்சு வரும்போது பிள்ளை தூங்கிறாங்க. பாப்பா காலையில் எழுந்திரிச்சு போகும்போது பிள்ளை உட்கார கிட்டத்தட்ட கம்யூனிகேஷனே கிடையாது. பாப்பாவுக்கும் மகனுக்கும் தொடர்பு இல்லை. வாரத்துல ஒரு நாள் அப்பா அங்கே ஏதாவது சென்று வச்சிருப்பாரு, பிஸியா இருப்பாரு. எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கான நேரம் கொடுக்கலாம். சின்ன சின்ன பிள்ளைகள் ஓடு அடிக்கடி வந்து விளையாடுவாங்க. நிறைய பிள்ளைகளோட நேரம் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. உண்மையிலிருந்து ஒரு 5 வயசு பிள்ளை திடீர்லாம் எப்போ அந்த பிள்ளை வருவாங்க விளையாடுறதுக்கு என்ன காரணம் கேட்டேன். அனந்தரியுமாவுடைய தம்பி, அனந்தரியுமாவுமா உண்மையில் அனந்தரியுமா சகோதரர், அனந்தரியுமா உதயந்தரியுமா இவங்க எல்லாமே ஒரு பெரிய சின்ன பிள்ளைங்களா செய்வாங்க. 7 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் அனைவரும் அதிகமான நேரங்கள் கொடுத்து விளையாடுவாங்க. ஒரு யானையை போல முதுகுல ஏற வைப்பாங்க, ஒழிச்சிருந்து விளையாடுவாங்க. இதெல்லாம் அதிகம் பார்க்க முடியும். இது சரியாக உள்ள விஷயங்கள் தான். எல்லாருக்கும் வாழ்க்கையில சரியா படிக்கிற விஷயங்கள் தான். உமையில காண சொல்ற உமையில் ஒரு சின்ன குருவி வளர்த்தா இல்லையா, அந்த குருவி சென்று போச்சு. அதனால ரொம்ப கவலையா அழுத்திருக்காரு சொல்ல எல்லாருக்கும் அப்படியா உமையில போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். எல்லாருக்கும் போய் ஒரு 5 வயசு சின்ன பையனுடைய பறவை இறந்து போச்சுங்கிறதுக்காக துக்கம் விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கிறாங்க. அந்த தொகைக்கு பறவைக்கு என்ன ஆச்சு? பேரெல்லாம் வச்சிருக்காங்க. வேற விசாரிக்கிறாங்க. எப்படி போதா என்ன நடந்துச்சு, என்ன கொடுக்க எல்லாம் கேட்க அவர் சொல்லுங்க. இந்த புகாரினுடைய அதிகதான் வீட்டுல இது மாதிரி பறவைகள் வளர்க்கலாமா, அதனுடைய சட்டங்கள் வழி அதிகம் என்ன இருக்கலாம், அனிமலை வளர்க்கலாமா, சட்டங்கள் இடவழியாகும். அப்ப இந்த 7 வயது வரைக்கும் சட்டாளிகள் என்ன செய்வாங்க, சொல்லலாம் பிள்ளைகளோடு அதிகமா நேரம் கொடுத்து விளையாடுங்க, பேசுங்க, கொஞ்சிங்க, முட்டை பிள்ளைகளோடு இந்த மாதிரி. அடுத்த 7 எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அத்திசவா பிள்ளைகளுக்கு ஒழுக்கம், கல்வி இதெல்லாம் கொடுக்கிற இடம். அதாவது கராம சொல்லிக் கொடுக்கிற இடம். அல்லாவுடைய ஈமான சொல்லிக் கொடுக்கிற இடம். 7 வயசு தாண்டியதெல்லாம் இல்லையாகலாம். அதாவது வாங்கிப்பாங்க போன்ற 7 வயசு பிள்ளைகளை தானவங்க சொல்லுவாங்க. இதை சாதா கோயில் சாந்த இல்லா நீ கேட்ட அம்மாட்ட கேளு, அம்மாட்ட ஒழுங்கு கேளு. நான் போனா செஞ்சிருவேன், நான் நினைச்சா முடிச்சிருவேன் கேட்கக்கூடாது. இதுதான் இதான வார்த்தை. அம்மா நாடு நடந்திருக்குது. இந்த மாதிரி எல்லாம் சொல்றது ஈமானி கேட்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்போ அந்த ஊரை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சின்ன வாய்ப்பு பேசும்போது போட்டவர்கள் இது சதக்கா பேசுவாங்க, ஹலால் இல்லை, எது ஹலால் இல்லை, ஹராம சொல்லிக் கொடுக்குறாங்க. 14 வயது உட்பட்ட பிள்ளைகளுக்கு தொழுகையுடைய சட்டங்கள், விவாதத்துடைய விஷயங்கள், ஒழுக்கங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுறாங்க. சரி, 14 இருந்து 21 சொன்னாங்க. 14 இருந்து 21 வரைக்கும் முக்கியமான வாலிபர்கள் அவன் தேர்வு பருவம். இந்த பருவத்தில் சரியா நீங்க அவங்க ஏற்படணும். இந்த சமயத்துல நீங்க அவருக்கு நண்பனா ஆகிருக்க, அவருடைய நட்பாக என்ன பெண்ணும் 2 பேரும் அவர்களும் வாழணும். அவங்களோடு எல்லாரும் சொன்னா எல்லா விஷயங்களையும் உங்களோடு ஷேர் பண்ணணும். அவன் ஸ்கூல்ல நடக்கிறது, காலேஜ்ல நடக்கிறது, என்ன நடக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா என்ன நடந்துச்சு, இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி அளவுக்கு நீங்க அவனோடு இணைஞ்சிருக்க, உள்ள நெருங்கிருங்க. தோளோடு தோளாக பிள்ளை உட்கார்ந்து என்னமா நடந்துச்சாங்க, என்ன நடந்துச்சு யதார்த்தமாக நீங்க பேச ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்கு தனியா ஒரு போனை கொடுக்குறீங்க, ஒரு ஸ்கூல்ல கொடுக்குறீங்க, தனியா ரூம்ல இருக்கா, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், யாரோ ஒரு தனி உலகத்துல வாழ்ற, இங்க ஒரு வேலை பண்றது, இங்க ஒரு தனி உலகத்துல ஒரு வீட்டுக்குள்ள படப்பட தீவுகளாக வாழ்கிற ஒரு காலகட்டம். உட்கார்ந்து பேசுறதுக்கு, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, பரிமாறிக்கிறதுக்கு இந்த 21 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா இந்த 7 வருஷத்தை கரெக்டா நீங்க வழிநடத்தீங்கன்னா அந்த பிள்ளை அதுக்கு பிறகு அனுபவம் வழியிடுவோம். ஒரு சிறந்த இளைஞர்களை உருவாக்குறதுக்கு, ஒரு நல்ல சந்ததிகளை உருவாக்குவதற்கு கடைசியாக அறிவுரைகளோடு வாழ்க்கைகளை பணம்